ஜனவரி 27 வந்து கோர்ட்டுக்கு வந்து போனாங்க ஜனநாயகம் டீம். ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் வந்து என்ன வந்திருக்குன்னா, படத்தை வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து வந்து விசாரிக்கணும், ஃபர்ஸ்ட்ல இருந்து வந்து கேஸ் நடத்தணும்னு சொல்லிட்டாங்க. ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்னு சொல்லும்போது எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணது ஒன்னும் படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க, அப்படி இல்லாட்டி வந்து ரிலீஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஓடிடிலயாவது படத்தை பார்த்துடலாம் அப்படின்னு நினைக்கும் போது ஃபர்ஸ்ட்ல இருந்து வந்து கேஸ் எடுத்து நடத்தணும்னு சொல்லிட்டாங்க. இப்படி சொல்லும்போது இந்த நாள் கணக்கு வந்து தள்ளி போகும். 1 மாசம் 2 மாசம் போகும்போது எலெக்ஷன் டேட்டை வந்து அறிவிச்சிட்டாங்கன்னா, சென்சார் போர்டு சர்டிபிகேட் கொடுத்தாலும் நம்ம கோர்ட்ல கூட வந்து படத்தை ரிலீஸ் பண்ணிக்கோங்கன்னு சொன்னாலும் படத்தை வந்து ரிலீஸ் பண்ண முடியாது. எலெக்ஷன் டேட்டை அறிவிச்சிட்டா, ஏன்னா அந்த மாதிரி தான் வந்து நாள் கணக்கு தள்ளி போயிடும், மார்ச் வரைக்கும் போயிடும். அதுக்கப்புறம் வந்து எலெக்ஷனுக்கு அப்புறம் அந்த படத்தை பார்க்கறதுக்கு நம்ம வந்து ஓடிடிலே பார்த்துடலாம். ஏன்னா அந்த படம் வந்து பகவதி கேசரி ரெஃபரன்ஸ் வச்சு தான் எடுத்திருக்காங்க. ஆனால் வந்து நிறைய அரசியல் நம்ம சம்மந்தப்பட்டது, நம்ம பிரச்சாரம் வந்து அண்ணா வந்து நிறைய இடத்துக்கு போக முடியல. இந்த படம் மூலியமாவே வந்து பிரச்சாரம் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியால நிறைய வந்து விஜயனை வந்து டைலாக் எழுதியிருக்காங்க, சரிங்களா? அதனால வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி பார்த்தா தான் ஓகேவா இருக்கும். எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் அந்த படத்தை பார்த்தா அவ்வளோ வைப்பாவே இருக்காது. அதனால வந்து ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறது என்ன கேட்டால் பெஸ்ட்டு. ஒன்று தியேட்டரில் வந்து பிப்ரவரி எண்டிங்குள்ள அடுத்த மாதம் கடைசியில் ரிலீஸ் பண்ண பார்க்கணும், அப்படி இல்லாட்டி மார்ச்சில் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணி விட்டுறணும். படத்தை நம்ம பார்க்கணும். ஒன்று வந்து அடுத்த மாதம் தியேட்டரில், அப்படியும் வந்து கோர்ட்டில் வந்து தள்ளி போட்டுகிட்டே இருந்தாங்கன்னா மார்ச் மாதம் வந்து ஃபர்ஸ்ட் வீக் அந்த செகண்ட் வீக்கில் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணி விட்டுறலாம், சரிங்களா? ஏன்னா வந்து ஓடிடி ரிலீஸ் பண்ணாலே போதும், எலெக்ஷனுக்கு முன்னாடி அந்த படத்தை வந்து எல்லாருமே வந்து எந்த கட்டு இல்லாமல் பார்த்துடலாம். இப்போ வந்து சென்சார் போர்டுக்கு போகும்போது நிறைய கட் பண்ணிடுவாங்க, நிறைய சீன்லாம் கட் பண்ணிடுவாங்க. அப்படி அந்த படத்தை பார்க்கறதுக்கு நம்ம ஃபுல் சீனோட நம்ம ஓடிடியில் பார்த்துடலாம். அந்த படத்தில் அப்படி என்னதான் மெசேஜ் சொல்லியிருக்காங்க, டிவிக்கு பிரச்சாரம் என்னதான் இருக்குது, விஜயன டைலாக்ஸ்லாம் நிறைய எழுதியிருக்காங்க, நிறைய மீட் பண்ண சொல்லியிருக்காங்கல்ல, அது என்ன மாதிரி டைலாக்ஸ் அப்படின்னு எல்லாமே ஓடிடியில் பார்த்துடலாம். இப்போதைக்கு வந்து கேஸ் ஹியரிங் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து வந்து விசாரிக்கணும்னு சொல்லிட்டாங்க. அதனால நம்ம ஏவிஎன் ப்ரொடக்ஷன் இவங்க வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவாங்களா எப்படின்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம்.